இந்த லட்டு ஒன்று சாப்பிட்டாலே போதும், உடம்பு அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். டெய்லி ஒரு லட்டு சாப்பிடுங்க. வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன லட்டுனா முருங்கைக்கீரை லட்டு தான் செய்ய போகிறோம். அதனால் நம்ம முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு டம்ளரு பச்சை பயிறு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம அந்த வடைச்சட்டி நல்லா சுட்டதுக்கப்புறம் நம்ம அந்த முருங்கைக்கீரை இருக்குல்ல, இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சுட்டுருச்சு. இப்போ நம்ம நம்ம இந்த முருங்கைக்கீரை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் நெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம், சும்மாவே தான் வறுக்கணும். நம்ம இதை வறுத்துட்டு பார்த்துக்கலாம். பாருங்கள், சிம்மில் வச்சே இந்த மாதிரி வறுத்துக்காங்க. கொஞ்சம் டைம் ஆகும் முருங்கைக்கீரை மட்டும் வறுக்கிறதுக்கு. நல்லா முருகலாக பொரிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு முருங்கைக்கீரை வறுத்தா போதும். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம், ஆறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம பச்சை பயிறு உளுந்து எடுத்து வச்சோம்னா அதை இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த பச்சை பயிறு உளுந்து ஒட்டுக்காவே போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. போதும், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம ஆறுறக்குள்ளேயும் நம்ம கருப்பட்டி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரையிற அளவுக்கு நம்ம அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். இந்த கருப்பட்டி கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், இதுவும் நல்லா ஆறிடுச்சு நமக்கு. இப்போ இது கூட 2 ஏலக்காய் மட்டும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் நம்ம இந்த கருப்பட்டி எடுத்து வச்சுருந்தோம்ல ஃபில்ட்ரு பண்ணி, அதை இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கருப்பட்டி அந்த தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்க வேண்டியதுதான். பாருங்கள், நம்ம பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ இந்த மாதிரி எடுத்து லட்டு பிடிச்சிக்கலாம். நம்ம லட்டு பிடிச்சிட்டு பார்த்துக்கலாம். நமக்கு ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆகிட்டு, முருங்கைக்கீரை லட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். பாய்.